தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய திரு மது சத்யா சார் இருக்காங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த செப்டம்பர் மாதம் நெருங்கி கொண்டிருக்கிறது. அரசியலில் இந்த செப்டம்பர் மாதம் என்பது ரொம்பவே ஒரு பரபரப்பான மாதமாக இருக்க போகிறது என்று சொல்லி கடந்த மாதமே சரி அதெல்லாம் ஒரு பேசுபொருள் ஆயிடுச்சு. குறிப்பாக 10 ஆண்டுகளுக்கு பிறகு நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் RSS அலுவலகம் நாக்பூருக்கு சென்று வந்திருந்தார். அப்போதே சஞ்சய் ராவத் குறிப்பிட்டார், ஒரு ஓய்வை அறிவிக்க போகிறார். 75 இயர்ஸ் அவர் கிராஸ் ஆக போறாரு, அதனால ஓய்வை அறிவிக்க தான் அவங்க போயிட்டு வர்றாரு அப்படின்ற மாதிரி பேச்சு வந்துச்சு, பார்க்க முடியுது. அதை தொடர்ந்து மோகன் பகவத் RSS தேசிய தலைவர் அவர்கள் ஒரு பேச்சை வெளிப்படுத்தினார். 75 வயசு ஆனவங்க எல்லாம் இளைஞர்களுக்கு வழி விடுங்க, அடுத்து வரவங்களுக்கு வழி விடுங்கன்னாரு. இப்போது நேற்றைய தினம் ஒரு பிரஸ் மீட் 3 நாள் நடந்த அந்த RSS மாநாட்டில் தொடர்ந்து அவர் பிரஸ் மீட் கொடுத்திருந்தாரு. பல விஷயங்களை பேசியிருக்காரு. குறிப்பா அந்த 75 வயசு விவகாரத்தையும் பேசியிருக்கிறாரு. முன்னுக்கு பின் முரணா தெரியுதா? என்ன அட்ரஸ் பண்றாரு அவர்? இல்ல, இது எக்ஸ்பெக்ட் பண்ணதான். இதுல எதுவும் முன்னுக்கு பின் முரணாக கிடையாது. கண்டிப்பாக நம்ம என்ன எதிர்பார்க்கறோம்னா, இன்னொரு 3 இல்ல 4 மாதங்கள்ல இதுல ஒரு மாற்றம் வரலான்னு கூட நம்ம எதிர்பார்க்கலாம். அதற்கு வாய்ப்புகள் உண்டு. நடக்கும் அப்படின்னு உறுதியா சொல்றது இல்லை, ஆனா வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. மோடி பதவி விலகலாம். அது அவர் 75 வயசு அவர் RSS மதிச்சு அப்படிங்கிறத விட இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் தலைக்கு மீறி போய்கிட்டு இருக்கு. அது அதானியின் மீது அமெரிக்கா குற்றம் சாட்டி அவரை கைது செய்ய எல்லா நடவடிக்கை எடுப்பதாக இருக்கட்டும், இங்கே ஓட்சோரி இந்த முறைகேடுகளாக இருக்கட்டும். ஏன்னா அவர்களுக்கு சர்வ நிச்சயமாக தெரியும், நான் நேர்மையான முறையில் ஜெயிக்கவில்லை என்றது தெரியும். இப்ப ஓட்சோரி நிஜமாலுமே ஒரு பெரிய மூவ்மெண்டா எடுத்தாதான் நல்லா இருக்கும். எடுத்து விட்டால் பிஜேபி என்ன பண்ணும்? ஆமாப்பா, நாங்க தப்பு செஞ்சுட்டோம் அப்படின்னா பண்ணும். இல்ல, யாரையாச்சும் காவு கொடுத்துட்டு எஸ்கேப் ஆகும். அப்படிதானே? அப்ப அப்படி இருக்கும்போது உள்ளுக்குள்ளேயே இவர்களுக்கு எதிரான பயங்கரமான குரல் எழுப்பப்படும் அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, RSS பாஜகவுக்கு முரண் முத்த ஆரம்பிச்சிருச்சு எப்பயுமே. அதாவது இப்ப கடைசி கொஞ்சம் வருஷமாக ரொம்ப முத்திக்கிட்டு இருக்கு. நீங்க ஆக்சுவலி 2014 பாத்தீங்கன்னா மோடி RSS மீறி விட்டார். அப்பவே 2014 ஆட்சிக்கு வரும்போதே. ஏன்னா அப்பவே ராம் மாதவ் விட்டு மோகன் பகவத் அவனை நாக்பூருக்கு பார்க்க சொல்லுன்னு கேட்டிருப்பார் மோடியை. மோடி ராம் மாதவ் திருப்பி என்ன மெசேஜ் அனுப்புறா, அந்த அளவு வேணா அகமதாபாத் வர சொல்லுன்னு. ஸோ இந்த மாதிரியான ஒரு அப்ரோச் அவங்களுக்குள்ள எப்பயுமே எளியும் புனியமாக இருந்திருக்கிறாங்க. மோடியோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, அவர் RSS விசுவாசியா இருந்து RSS சக்தியை மீறி போய் தான் அவர் குஜராத்ல ஆட்சி பண்ணார். நீங்க கடைசி முறை மோடி ஆட்சிக்கு வந்தது RSS அவருக்காக பிரச்சாரம் செய்ய மறுத்து விட்டது குஜராத்ல. அவரு தன்னிச்சையான ஒரு பிஜேபி பலத்துல தான் அவர் 3வது முறை ஆட்சிக்கு அங்க வராரு. அதை தாண்டி இப்போ RSSக்கு ஒரு பெரிய முரண் என்னவா இருக்கு அப்படின்னா, பிஜேபி RSSஐ கெடுத்து விட்டது. ஏன் அப்படின்னா, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி RSS காரன் அப்படின்னா ஒரு பிஞ்ச செருப்பும் ஜோல்னாப்பையும் போட்டுக்கிட்டு மோர் சாத்து சாப்பிட்டுக்கிட்டு ஃபுல் வாழ்க்கையை தியாகம் பண்ணி ஊர் ஊரா தெருவா போய் பிரச்சாரம் பண்றது, சாக்கா அமைக்கிறது, நல்லவ மாதிரியே ஒரு டிராமாவை போட்டு எல்லாத்தையும் கவர்ந்து இழுக்கிறது, பல வித்தைகளை கைக்குள்ள வச்சிருக்கிறதுன்ற மாதிரியான ஆள். ஃபுல் டெடிக்கேட்டட் இருக்கணும். நான் இவரு கூட அந்த திருவண்ணாமலை கேண்டிடேட் இப்போ என்ன அஸ்வத்தாமனா, அவர் ஆதன் டிவியில சொன்ன ஒரு கிளிப் ரொம்ப ட்ரெண்ட் ஆச்சு, நகைச்சியா இருக்கும். 1 கோடி ரூபா போட்டாங்க உங்க அக்கௌண்ட்லன்னு சொன்னா ஒரு பிரச்சாரக்கு இமோஷனல் ஆக மாட்டான். ஆனா இந்து ராஷ்டிரம் அமைஞ்சிருச்சுன்னு சொன்னா கண்ணீர் விடுவான். அகண்ட பாரதம் கூட அப்படின்னு சொன்னா அது பயங்கரமா டெண்டாச்சு வைரல் ஆச்சு. ஆனா உண்மையாலுமே 30-35 வருஷத்துக்கு முன்னாடி RSS நபர்கள் அப்படிதான் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு மோடி ஆட்சியில் இருப்பதனால் RSS பெரும் பணப்புழக்கம் ஏற்படுவதனால் RSS ரொம்ப ஊழல் மயமாயிருச்சு. அன்னைக்கு தியாக உணர்வோட இருந்தவங்க இன்னைக்கு ரியல் எஸ்டேட் புரோக்கராங்க RSSல. அதே போல RSS உள்ள வந்தா அவன் ஒரு லட்சியமோட, இப்போ கம்யூனிஸ்ட் இயக்கத்துல உள்ள வராங்கன்னா அவங்க மினிஸ்டர் ஆகணுன்ற கனவுல வரதே கிடையாது. ஆக முடியாதுங்கிறது வேற மேட்டர். ஆனா அந்த கனவுல வரதே கிடையாது. உள்ள வரவங்க ஒரு சோசியலிச அரச கட்டுறதுக்கான புரட்சிக்கு எப்படி வழிவகுக்குன்ற ஒரு பெரும் கனவு, லட்சிய கனவோட தான் வராங்க. அதே போல இந்துத்துவ கனவு, இந்து ராஷ்டிரம் அமையணும், இந்த தேசம் ஒரு இந்து தேசம் ஆகணும், சமஸ்கிருதம் எல்லாரும் பேசணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் RSSக்குள்ள வருவாங்க முன்னாடிலாம். ஆனா இப்ப உள்ள வரும்போதே அவன் எம்எல்ஏ ஆகணும், MP ஆகணும், மினிஸ்டர் ஆகணும் அப்படின்ற கனவோட வரும்போது அரசியல் பின்னாடி போயிட்டு கரியர் அவனுக்கு இண்டிவிஜுவல் கரியர் முன்னாடி வருது. அப்புறம் ஒழுக்க சீர்கேடு RSSல முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி RSSல
எதுக்குடா இவ்வளோ உங்களை நீங்களே வருத்திக்கிறீங்க? நீ வந்து கறி சாப்பிட்டா யாரும் கேட்க போறதில்ல, நீ வந்து எது சினிமா பார்த்தா யாரும் கேட்க போறதில்ல, நீ கொஞ்சம் ஜாலியா இருந்தா யாரும் கேட்க போறதில்ல, அப்படியே நான் வருத்திக்கிட்டு ஒழுக்குவாதியா இருக்கா அப்படின்னு கேட்கிற நிலைமையில இருந்த ஆர்எஸ்எஸ் இன்னைக்கு எல்லா விதமான கெட்ட பழக்கங்களும் இருக்கிறது. சபலங்கள் தறிகட்டு தெரியுது ஆர்எஸ்எஸ் பாக்குறோம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஆட்சியில் இருப்பவர்களோட நெருக்கமா இருப்பது, பணப்பழக்கம் இருப்பது, பிசினஸ் டீலிங்ஸ் போகும்போது ஆர்எஸ்எஸ் வந்து கெட்டு சீரழியுது அப்படிங்கிறதுனால பிஜேபியில இருந்து தள்ளி இருக்கணும் ஆர்எஸ்எஸ்ங்கிறது ஒரு பெரிய இதா இருக்கு. இன்னொன்னு, ஆர்எஸ்எஸ்க்கு பிஜேபி இழுத்தெடுப்புக்கெல்லாம் நம்ம போயிட்டு இருக்க முடியாது. இன்னைக்கு வந்து ஆர்எஸ்எஸ் ஒரு தேசிய அளவில் ஒரு வன்முறை நடந்ததுன்னா அது ஆர்எஸ்எஸ் நினைச்சபடி போகாது, அது பிஜேபி நினைச்சபடி போயிட்டு ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு சுத்தியில போல தூக்கி எறிஞ்சிடும் அப்படின்னு பிஜேபி ஆர்எஸ்எஸ் தெரியும். அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த சம்பல் நகரத்துல வந்து போன வருஷம் துப்பாக்கி சூடு நடந்தது. தொல்லியல் ஆய்வு அப்படின்னு சொல்ற ஒரு போங்காட்டம் ஆடி ஒரு மசூதியை வெடிக்கிறதுக்கான வேலை திட்டம் அரங்கேறிய போது அங்கே போராட்டக்காரர்களை சுட்டு வீழ்த்தினார்கள், சுட்டி கொன்றார்கள். ஒரு 5 பேரை கொன்னாங்க. உடனே மோகன் பகவத் என்ன சொன்னார் அப்படின்னா, நம்ம இந்து முஸ்லீம் ஒற்றுமையா இருக்கணும், நம்ம வந்து ஊர் ஊரா போய் தோண்டிட்டு இருக்க முடியாது, கோயில் இருக்கான்னு தோண்டிட்டு இருக்க முடியாதுன்னு விட்டாரு. எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம், என்னடா ஆர்எஸ்எஸ் எப்படி பேசுது, பாபர் மசூதி இடிச்சு ஆர்எஸ்எஸ் எப்படி பேசுது அப்படின்னு எல்லாத்துக்கும். அது அரசியல், தொடர்ந்து இதை ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். ஆனா ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும் மோகன் பகவத்தால ஆர்எஸ்எஸ் கண்ட்ரோல் பண்ண முடியல, இவங்க இப்படி போய் எல்லா இடத்துலயும் தோண்டிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா இவங்க ஆர்எஸ்எஸ்ல இருந்து ஒரு 10,000 பேரை காவு கொடுத்துட்டு இவங்க இன்னொரு டைம் ஆட்சிக்கு வரதுக்கான எல்லா வழியும் பண்ணிட்டு நம்மளை தூக்கி தூர எரிஞ்சிருவாங்க. பிளஸ் கட்சின்றது ஆர்எஸ்எஸ்ங்கிறது ஒரு வேலை பிரிவினையில தான் அது வந்து சஸ்டெயின் ஆகும். மோடியோட வெற்றியே என்ன அப்படின்னா ஆர்எஸ்எஸ் பாஜகவுக்கான வேலை பிரிவினையை ஒழுங்கா செயல்படுத்தினாரு. ஏன்னா அத்வானி, வாஜ்பாய், முரளி மனோகர் ஜோஷி போன்ற பயங்கர மதிக்கப்பட்ட தலைவர்கள், சமூக அந்தஸ்தில் பார்ப்பனர்களாக இருந்தவர்கள், பெரிய இன்டலெக்சுவலாக இருந்தவங்க கூட சாதிக்க முடியாது. என்ன அப்படின்னா அவர்களால் எல்லா வர்க்கத்துக்குள்ளேயும் ஊடுருவ முடியல, ஓபிசி எஸ்சி வர்க்கத்துக்குள்ளலாம் ஊடுருவ முடியல. அதனாலதான் அவங்க அதிமுக, திமுக, குமாரசாமி, தேவகோடான்னு நம்பி இருந்தாங்க அவங்க. ஆனா மோடியால எல்லா வர்க்கத்துக்குள்ளேயும் புகழ முடிஞ்ச காரணம் என்னன்னா ஆர்எஸ்எஸ்க்கு என்ன வேலை, பாஜகவுக்கு என்ன வேலை, நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்கறேன்னு வேலை பிரிவினை செஞ்சுக்கிட்டேன். ஒரு சட்ட பதவி வைத்திருக்கிற அவரால் என்ன எல்லைக்கு பேச முடியுமோ அவ்வளவு எல்லைக்கு தான் அவர் பேசுவார், மிச்சத்தை ஆர்எஸ்எஸ் பார்த்துக்கும். ஒரு சட்ட ரீதியாக இப்ப கௌரக்ஷா அப்படின்னு ஒண்ணு வச்சாங்கன்னா அதுக்கான போலீஸ் அங்கீகாரத்தை நான் பாத்துக்கிறேன், பணத்தை நான் பாத்துக்கிறேன், நீ ஹைவேஸ்ல ஆள் நிறுத்துறது கம்ப அவங்க கையில கொடுக்குறது வேலையை மட்டும் நீ பாரு அப்படின்னு ஒரு வேலை பிரிவினையில தான் வந்து ஆர்எஸ்எஸ் பாஜக இந்நாள் வரைக்கும் இந்த கலவரங்களை அப்படி இந்த இந்துத்துவ தேசிய உணர்வையும் கட்டமைக்க முடிஞ்சது. ஆனால் இன்னைக்கு அந்த வேலை பிரிவினையெல்லாம் வந்து உடைக்க பாக்குறாரு மோடி, எல்லாத்தையும் அவரே கண்ட்ரோல் பண்றாரு. அவ்வளோ பாபரி மஸ்ஜிதுக்கு அவ்வளோ ஆர்எஸ்எஸ் உயிரெல்லாம் கொடுத்துருக்கோம், அவ்வளோ கலவரங்களை பண்ணியிருக்கோம், அவ்வளோ நீதிமன்றங்கள்ல அவ்வளோ உலகம் முழுக்க பல கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருப்பாங்க, இந்தியில வச்சு பல்லாயிரம் கோடி ரூபாய் வசூல் பண்ணி கொடுத்தா கடைசியில ஆர்எஸ்எஸ் அபிமானியான யோகி ஆதித்யநாத்தை பின்னுக்கு தள்ளிட்டு இதுக்கெல்லாம் அடித்தளம் போட்டா அத்வானியை வந்து அட்ரஸே எல்லாம் பண்ணிட்டு தானே ஒரு ராமரை போல, ராமர்னா வந்து கடவுள் இல்லை, ஒரு மன்னரை போல முடிசூடி கொண்ட மோடி அப்படின்னும் போது ஆர்எஸ்எஸ் வந்து அது தங்களை போட்டு மெரிக்கிற மாதிரி தான் இருக்கு. அப்ப இது வந்து ஏற்கனவே இது எக்ஸ்பெக்ட் பண்ணதான். அவரு 24 தேர்தல் ஒட்டியே பாருங்களா, அவர் இந்த மாதிரியான சென்டிமெண்ட்ஸ் வந்து அவர் கிளப்பிக்கிட்டே இருக்கிறார். ஜேபி நட்டாக்கும் அவருக்கும் ஒரு பெரிய முரண் ஏற்பட்டுச்சு. ஆர்எஸ்எஸ் உதவி இல்லாம பாஜகவில் ஜெயிக்க முடியும்னு அவர் சொல்றாரு, ஆய் கழகத்தை மறந்துடாங்கன்னு இவர் சொல்றது. அப்புறம் வந்து 240 சீட் வந்தோடனே பாத்தீங்களா, ஒரு கரசேவகருக்கு திமிரு ஆகக்கூடாது, திமிரு இருந்தா எப்படிதான் வீழ்ச்சி அடையணும்னு இவர் சொல்றது. பதிலுக்கு என்ன பண்றதுன்னா யோகி ஆதித்யநாத் கூட போய் சீக்கிரட்டா ஒரு மீட்டிங் நடத்துறது, சீக்கிரட்ல பிரைவேட் மீட்டிங் நடத்துறது. சீக்கிரட்னா யாருக்கும் தெரியாம, பப்ளிக்னா மீட் பண்ணிட்டு பிரஸை சந்திப்பாங்க, பிரைவேட் மீட்டிங்னா நாங்க சந்திக்கிறோன்றதை மட்டும் வெளியே சொல்லுவாங்க, ஆனா அதை பத்தி எந்த தகவலையும் சொல்ல மாட்டாங்க. இப்படி ஒரு மீட்டிங் நடத்தி இதற்கு பிறகு பிஜேபி ஆளான கேசவ பிரசாத் மௌரியா, அனுப்பிரியா பட்டேல், சஞ்சய் நிஷாத் எல்லாம் யோகி ஆதித்யநாத்துக்கு எதிராக உத்தரப்பிரதேஷ் கவுன்சில்ல வந்து குரல் கொடுக்கப்படுது. இப்படி வந்து ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்குமான முரண் வந்து பயங்கரம் வந்துச்சு. இன்னும் மகாராஷ்டிரால விவேக்ன்ற மராட்டி பத்திரிகையில ஆமா அஜித் பவர் மாதிரி ஊழல்வாதியை தூக்கி கக்கத்துல வச்சுக்கிட்டா அப்புறம் இப்படிதான்டா சரிஞ்சு போவீங்கன்னு எழுதினாங்க தேர்தல் முடிஞ்சோடனே. அப்ப இந்த அளவுக்கு ஒரு முரண் முத்திக்கிட்டு இருக்கும்போது ஒரு சேஃப் பெட் 2 பேத்துக்குமே இதுல இருந்து எப்படியாச்சும் 2 பேரோட ஃபேஸையும் சேவ் பண்ணிட்டு வெளியே வரணும் அப்படிங்கிறான். அப்ப இவர் வந்து யாரு, மோகன் பகவத் வந்து காஸ்ட் சென்சஸ் பத்தி பேசுவாரு,
ரிசர்வேஷன் பத்தி பேசுவாரு, இந்து முஸ்லிம் யூனிட்டியை பத்தி பேசுவாரு, அவரு ஆர்எஸ்எஸ் புகழ்ந்து பேசுவாரு. ரெண்டு பேரும் இப்ப வந்து கடைசி நேரத்துல கையை குலுக்கிட்டு வெளியே வரலாம் அப்படிங்கிற ஒரு, ஏன்னா அவரும் ரிட்டையர் ஆகணும், மோகன் பகவத்தும் ரிட்டையர் ஆகணும் இந்த வருஷம். இப்ப எனக்கு இதுல என்ன கேள்வினா சார், தொடர் வெற்றி பாஜகவுக்கு திரு மோடி அவர்களுடைய தலைமைக்கு பிறகுதான் வந்திருக்கிறது. அந்த பிரதமர் மோடியை ரிட்டையர் செய்ய வைப்பார்களா, ஓய்வு பெற செய்ய வைப்பார்களா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. அப்படி இல்லைன்னா அல்டர்னேட்டிவா யாரை வைப்பாங்க? இரண்டாவதாக மோகன் பகவத் அவர்கள் நீங்க சொன்னது போல பல உள்ளர்த்தத்தோடு தான் அவர் பேசக்கூடியவர். அவரை தொடர்ந்து கண்காணிக்கக்கூடியவர்களுக்கு நன்றாக தெரிந்துவிடும். புதிதாக பார்ப்பவர்கள் வேண்டுமானால் வியப்படைய மாதிரி இருக்கும் அவருடைய ஸ்டேட்மெண்ட்லாம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தீங்க. இந்த பிரஸ் மீட்லயே கூட அவர் என்ன பேசுறாரு அப்படின்னா, இப்போ நம்ம பகுதிகளுக்கு, பிளேசஸ்க்கு, சாலைகளுக்கெல்லாம் வந்து இஸ்லாமியரோட பேர் வைக்கக்கூடாதுன்னு தான் நாங்க சொல்லல, அந்த படையெடுப்பாளர்களுக்கு பேர் வைக்காதீங்க அப்படின்றாரு. உங்க பணியை அமர்த்த நீங்க வந்து வேலை கொடுங்க, எல்லாருக்கும் நம்ம மண்ணின் மைந்தர்களுக்கு வேலை கொடுங்க, இஸ்லாமியர்களுக்கு வேலை கொடுங்க, ஆனா ஊடுருவல்கால கொடுத்துடாதீங்க அப்படின்னு பேசுறாரு. இது அப்பட்டமா தெரியுது என்ன மாதிரி அவர் அட்ரஸ் பண்றாரு அப்படின்ற மாதிரி நமக்கு அப்பட்டமா தெரியுதை நம்மளால பார்க்க முடியும். இப்படிலாம் அவர் வந்து ஸ்பீச்சஸை வந்து வெளிப்படுத்துறாரு. பிரதமர் மோடி அவர்கள் இண்டிபெண்டன்ஸ் டேல ஊடுருவற்காரர்களுடைய இந்த தன்மை இந்த இந்தியாவில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அபாயம் இருக்கிறது, நமக்கு அதுக்குன்னு ஒரு மிஷன் வேணும். சிஏஎன்ஆர்சி தான் அவங்க ஆல்ரெடி அவங்க பண்ணியிருந்தாங்க, அதை தான் அவர் வந்து மறைமுகமா சொல்றாருன்னு சொல்லி ரங்கராஜ் பாண்டே போன்றவர்கள் வெளிப்படையா ஓப்பனாகவே உடைச்சாங்க, அதை பார்க்க முடியாது. இவரும் அதே போல பேசுகிறார். ஊடுருவல்காரர்கள் சம்பந்தமாக அதிதீவிரமான ஒரு பேச்சை அவர் திரு மோகன் பகவத் அவர்கள் வெளிப்படுத்துகிறார். அது அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஒட்டி தான் பல விஷயங்களை அவரும் பேசினாரு. மோடியும் இண்டிபெண்டன்ஸ் டேல ஏற்கனவே ஒரு சஸ்பென்ஸை போட்டுட்டாரு. இந்த இன்னும் 4 years ஆஃப் ரெஜிம் இருக்கு என்டிஏ கவர்மெண்ட்டுக்கு. ஸோ இந்த 2 கொஸ்டின் பிரதான கொஸ்டின். ஒன்று, அடுத்த ஆல்டர்னேட்டிவா யாரை சூஸ் பண்ணுவாங்க, தென் இந்த பேச்சினுடைய பின்னணி. நீங்க ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்வியில மோடியால் தான் வாக்களித்தார்கள்னா கண்டிப்பாக. ஏன்னா இந்தியா டுடே சர்வே நீங்க வந்து கடந்த 10 வருஷம் எடுத்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்து பாஜகவை எதற்காக ஆதரிக்கிறீர்கள், பொருளியல் காரணங்களுக்காகவா, ராமர் கோயிலுக்காகவா, இந்து தேசியத்துக்காக எல்லா பட்டியலும் போடும்போது மோடி என்ற நபருக்கு தான்றதான் ஃபர்ஸ்ட் ரீசனா வந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு 60-70% பேர் பாஜக வாக்களிப்பவர்கள் மோடிக்காக தான் அடிச்சிருந்தாங்க. ஆனால் அந்த வாக்கு சதவீதம், அந்த சர்வேல இருக்கிற அந்த எண்ணிக்கை அப்படிங்கிறது வந்து கணிசமாக குறைந்து கொண்டே வந்தது. 49% வந்துருச்சு போன வருஷம் எலெக்ஷனுக்கு முன்னாடி எடுத்த இந்தியா டுடே சர்வேல. அது 2023 செப்டம்பர் அக்டோபர்ல வந்ததுன்னு நினைக்கிறேன். அப்ப அப்படியே மோடிக்கான இமேஜ் நிறைய அறிஞர்கள் என்ன எழுத ஆரம்பிச்சாங்கன்னா, the Modi wave has become Modi fatigue. மோடி அலை என்பது மோடி அயற்சி ஆகிவிட்டது. அதனாலதான் அவரு பிரச்சாரம் பண்ணதுல பாதிக்கு பாதி இடம் தோத்து போயிட்டாங்க. சோ அப்ப மோடி ஒரு ஃபேஸே இன்னைக்கு ஒரு பர்டனா கூட இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இன்னொன்னு, மோடி மட்டுமே எத்தனை நாள் சஸ்டெயின் பண்ணுவாரு? இன்னைக்கு வந்து மோடியை எந்த அளவுக்கு நீங்க தூக்கி பிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மோடி இருக்கிற பிரச்சனைகளுக்கும் அவர் தான் சஃபர் பண்ணணும். நீங்க எல்லாத்தையும் இப்போ அது நம்ம ஜெயலலிதா விஷயத்துல பார்த்தோம் இல்லையா, நீங்க எல்லாத்துக்கும் ஜெயலலிதா தூக்கி பிடிச்சி அவர் ஒற்றை நபர் தான். அவர் இருக்க வரைக்கும் அதிமுக யார் பேசுறாங்கன்னே தெரியாது, அவர் மட்டும்தான் பேசுவார். அப்படின்னும் போது எல்லா குற்றங்களுக்கும் கடைசியில் அவரே பொறுப்பேற்க வேண்டிய நிலையும் வந்தது இல்லையா? அப்ப அதே தான் மோடி அவர்கள் விஷயத்துல நம்ம பார்க்கலாம். இப்ப ஆல்டர்னேட்டிவா யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிதின் கட்கரி, யோகி ஆதித்யநாத், தேவேந்திர ஃபட்னவிஸ், 3 தான் கேண்டிடேட். நிதின் கட்கரியை மோடி ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார். இப்போதே அந்த பணி போர் போயிட்டு தானே சார் இருக்கு 2 பேருக்கும். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, சிஏஜி அறிக்கை வந்து 7.5 லட்சம் கோடி ஊழல் அப்படின்னு வந்து 2022 வந்ததெல்லாம் மோடியின் செயல்பாடு தான். நிதின் கட்கரியை தட்டி வைக்கிறது. ஏன்னா நிதின் கட்கரி அடுத்த பிரதமராக போறாருன்னு எல்லா பாட்காஸ்ட் முதற்கொண்டு, யூடியூப் சேனல் முதற்கொண்டு, இந்தியா டுடே டிவி சேனல் வரைக்கும் எல்லாத்துலயும் பேச ஆரம்பிச்சாங்க. இந்த சாய் தீபக் போன்ற அறிவுஜீவிகள், இந்துத்துவ அறிவுஜீவிகள் நான் நிதின் கட்கரி தான் ஆதரிப்பெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த இமேஜ் வந்து மோடிக்கு வந்து உகந்தது கிடையாது. ஏன்னா நிதின் கட்கரிக்கு ஒரு மாடரேட் இமேஜ் இருக்கு. மோடிக்கு பிறகு பார்த்தா ஆர்எஸ்எஸ் கூட மிக நெருக்கமாக இருந்து அதே சமயத்தில் பல பிசினஸ் தலைவர்களோட நெருக்கமா இருப்பவர்னா அது நிதின் கட்கரி தான். அவரே ஒரு பிசினஸ் அதிபர். அவர் வந்து 10,000 கோடிக்கு மேல வந்து பிசினஸ் பண்ணிருக்காரு. இன்னுமே வந்து 1 லட்சம் கோடிக்கு பிசினஸ் பண்றாரு மறைமுகமான்னு சொல்றாங்க. அவர் அரசியலுக்கு வருவதற்கு முன்னாடி 1000 கோடிக்கு பிசினஸ் பண்றாரு நிதின் கட்கரி. அப்ப மோடி உயர்த்தியது எது அப்படின்னா அந்த இந்துத்துவ மதவெறியும். அது இந்துத்துவ மதவெறி மட்டும் கிடையாது, இந்துத்துவ மதவெறி இருந்தா ஜனசங்கமே ஆட்சியை பிடிச்சி பெரிய லெவல்ல போயிருக்கும். ஆமா ஆமா. அந்த மதவெறி எப்ப வந்து அம்பானி அதானியோ அந்த மூலதனத்தோட சேருதோ அப்பதான் அது வந்து மோடியின் சர்வாதிகார ஆட்சியா மாறுது. அதுக்கான கேப்பபிலிட்டி வருது. அந்த கேப்பபிலிட்டி
இந்த மதவாதத்தையும் இதையும் இணைக்கிற கேப்பபிலிட்டி நிதின் கட்கரிட்ட இருக்கு. ஓகே, அதை விட இன்னும் பெட்டரா கூட இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா நிதின் கட்கரி வந்து ஹார்ட் லைனா பேச மாட்டாரு, ரொம்ப ஹார்ட் லைனா பேச மாட்டாரு, அப்படியே ரொம்ப சாஃப்ட் லைனா போய் அடுத்து என்ன பண்ணுவாருன்னா மோடியோட எக்கனாமிக் பாலிசி எல்லாம் கண்டினியூ பண்ணுவாரு. ஆனா கல்ச்சரலா ஒரு மாடரேட்டா இருக்க மாதிரி காட்டிக்குவாரு. அது வந்து இன்னைக்கு தேவையா இருக்கும். இன்னைக்கு வந்து அவங்க சஸ்டைன் பண்றது தேவை இருக்கும். இது மோடிக்கு தேவை கூடாதுன்றதுனால மோடி கண்டிப்பா அதை வீட்டோ பண்ணிடுவார். நிதின் கட்கரி வேணான்றார். யோகி ஆதித்யநாத்தை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை என்ன அப்படின்னா, அவர் ஒரு பிரைம் மினிஸ்டர் ஃபிகர்னா பிரைம் மினிஸ்டர் ஃபிகர் கிடையாது. அவருக்கு தொழில் முனைவோரோடு கூட்டு இருந்த பல வரலாறே கிடையாது. தேவேந்திர பட்னவிஸ்னா உங்களுக்கு வந்து பாம்பேல இருக்கிறாரு. பாம்பேல வந்து பாம்பே வந்து அது ஹப் இல்லையா, அது தொழில் முனைவோர் இந்தியாவுக்கே அது ஒரு இது இல்லையா ஹப். அப்படி அது ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு பட்னவிஸ் அப்படிங்கிறவர் வந்து அங்கே பல கூட்டணிகளோட ஆட்சி செஞ்சிருக்கிறாரு, பல அனுபவங்கள் இருக்கு. ஆமா ஆமா. அந்த அந்த வகையில பாத்தீங்கன்னா யோகி ஆதித்யநாத்துக்கு அதுவும் கிடையாது. யோகி ஆதித்யநாத் முழுக்க முழுக்க ஒரு மத குருவை போல தோற்றம் அளிக்கிறது. அது சாமியார் மாதிரி அப்பீல் இருக்கும். சாமியார் மாதிரி. நாளைக்கு உங்களுக்கு வந்து யூகேல இருந்து சைனா வரைக்கும் எல்லாத்துக்கூடயும் நல்லுறவு வச்சுக்கணும்னா யோகி ஆதித்யநாத் மாதிரி ஒரு ஆளை எப்படி வச்சுக்கிட்டு மேனேஜ் பண்ணுவீங்க அப்படின்ற அந்த பிரச்சனை இருக்கு. ஓகே. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி சாய்ஸ் வந்து பட்னவிஸா இருக்கலாம் அப்படின்னு நம்ம யூகிக்கிறோம். பட்னவிஸ்க்கு இன்னொரு என்ன அப்படின்னா, மோடி அவர்கள் பட்னவிஸ் வந்தா அந்த ஆள் இன்னும் நம்ம பேச்சை கேட்கலாம், அத்வானிக்கு நம்ம என்ன பண்ணுமோ அதை பட்னவிஸ் பண்ண மாட்டாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கலாம். யோகிட்டியோ இல்ல வந்து நிதின் கட்கரிட்டோ அதை எதிர்பார்க்க முடியாது. மோடி பட்னவிஸ்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அவர் வந்து கரிசனம் காட்டலாம்ன்ற ஒரு பார்வை கூட மோடி அமித்ஷாக்கு இருக்கலாம். இதனால வந்து அவங்க பட்னவிஸ் தான் சூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது. ரெண்டாவது கேள்வி, இந்த ஊடுருவல் சம்பந்தமாக அவர் பேசிய கருத்துக்கள், பிரதமர் அவர்கள் இண்டிபெண்டன்ஸ் டேலையும் அதை வந்து மேற்கோள் காட்டினார். இப்போ வந்து மோகன் பகவத் வந்து இதுல வந்து ஒரு பிரேக் பெடல் போடணும்னு நினைக்கிறாரு. டேடே ரொம்ப ஓவரா போயிட்டீங்க, இது வெடிச்சு செதற போகுது, அதை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்றதுனால அவர் வந்து ஒரு மாடரேட்டா பேச ட்ரை பண்ணாரு மோகன் பகவத். அவர் வந்து சிக்னல் கொடுக்குறாரு. மோடி அமித்ஷா அது எப்படின்னா, இப்போ இந்த ஹவுஸ் ஆஃப் கார்ட்ஸ் மாதிரி ஷோலெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய இந்த பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் பற்றிய நாடகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏதாவது ஒரு கிரைசிஸ் வரும்போது போருக்கு போயிடுவாங்க. இவங்க ஸ்கேண்டல் ஒன்று வெடிக்குது, உள்ளூரில் வெடிக்குதுன்னா போருக்கு போயிடுவாங்க. அது என்ன அப்படின்னா, பாலிடிக்ஸில் இது வந்து ஒரு ஷாக் டாக்டர்னுவாங்க. மக்களை வந்து ஒரு ஷாக்லேயே வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் என்ன சொன்னாலும் நம்புவாங்க மக்கள். அப்படிங்கிறது வந்து ஒரு புது உளவியல். அப்போ என்ன பண்ணுறேன்னா, ஒரு கிரைசிஸ் சமாளிக்க இன்னொரு கிரைசிஸ்குள்ளே போகிறது. அது ஒரு கிரைசிஸ் இன்னொரு கிரைசிஸ்னு பெரிய கிரைசிஸை வெட்டிக்கிற வரைக்கும் கொண்டு போய்கிட்டே இருக்குது. இது பல சர்வாதிகாரிகள் பார்த்தீங்கன்னா இப்படி தான் போய் கடைசியில் வந்து முடிவு வந்திருப்பாங்க. மோடி இன்னைக்கு அப்படிதான் யோசிக்கிறாரு. அவர் வந்து ஏதோ அவரோட ப்ரிப்பரேஷனாக பார்த்தா ஒரு உள்நாட்டு போருக்கு தயாராகிட்டு இருக்க மாதிரியே ஒரு ப்ரிப்பரேஷனாக பண்ணிருக்காரு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஆர்மியில் போயிட்டு வகுப்புகள் எடுக்கிறாங்க. சனாதன போர் தந்திரங்கள் அப்படின்ற வகுப்புலாம் இதுக்கு முன்னாடி இதெல்லாம் எடுத்தது கிடையாது. இப்போ வந்து ஆர்மி இதை எடுக்கிறது யாரும் மிலிட்டரி எக்ஸ்பர்ட் கிடையாது. சாய் தீபக், விக்ரம் சம்பத் இந்த மாதிரியான அறிவுஜீவிகள், அதாவது வந்து மகாபாரதத்துல போர் தந்திரங்கள் என்ன வருது, வேதத்துல போர் தந்திரங்களை பத்தி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு வகுப்பு எடுக்கிறது. இப்ப இது என்ன தோணுதுன்னா, இவங்க ஏதோ ஒரு கிரைசிஸ்க்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஓட்டுச்சோரி அப்படிங்கிறது வெடிக்க போகுது. பிளஸ் பொருளியல் ரீதியாக சமாளிக்கவும் முடியலங்க. ட்ரம்ப் இப்ப 50% போட்டா எல்லாரும் கத்துறாங்க. விலைவாசி அது டெக்ஸ்டைல் படுக்குது அது இதுன்னு. ஏற்கனவே நம்ம தெரியும், திருப்பூர்ல படுத்துருச்சு சுத்தமா. இன்னுமே ஜிஎஸ்டில படுத்தது. இப்ப டாரிஃப்ல இன்னும் பெருசா அடி வாங்குது. 6000 கோடி 7000 கோடி இந்த வருஷத்துலயே இழக்கப்படதா சொல்றாங்க. அதை தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் வேலையின்மை ஆகட்டும், விலைவாசி ஏற்றமாகட்டும், கட்டமைப்பு ரீதியாக நெருக்கடி உண்டாயிடுச்சு. அரசு நிர்வகிக்கவே முடியலங்கிற ஒரு நிலைமைக்கு போயிட்டு இருக்காங்க. அவங்க ஏதோ இன்னைக்கா நாளைக்கான்ற மாதிரி வந்து நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அப்படி இருக்கும்போது மோடி வந்து கடைசியா ஒரு ஆட்டம் ஆடி பார்த்துருவோன்ற மாதிரியான ஒரு மூட்ல இருக்கிறாரு. இவங்க வந்து டே வேணாம்ப்பா, இதெல்லாம் வேணாம்ப்பா, உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், கையை குலுக்கிட்டு கிளம்புவோம் அப்படிங்கிற மாதிரி மூட்ல இவங்க இருக்கிறாங்க. அப்படின்றதான் பாக்குறோம். மோடி வந்து அதை இன்னும் வெளிப்படுத்தாம இப்போ ஒரு ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு பாராட்டை போட்டு வைப்போம். கிரைசிஸ் டைம்ல இவங்களையும் பகைச்சிக்க வேணாம். ஏன்னா ஒரு கிரைசிஸ் வந்துட்டா நீங்க வந்து இந்த இப்போ சாமுராய் பத்தி ஒரு டாக்குமெண்ட்ரி சீரிஸ் வந்துட்டு இருக்கு ஜப்பான்ல. அது வந்து 16ஆம் நூற்றாண்டுல ஜப்பான் வந்து எப்படி ஒரு ஒன்றுபட்ட தேசமும் உருவாச்சுன்றதுக்கான டாக்குமெண்ட்ரி. அதை பார்த்தீங்கன்னா தெரியும். கிரைசிஸ் அப்போ ஒரு பயங்கரமான சக்சஸ்ஃபுல்லான லீடர் அடுத்த எக்ஸ்பான்ஷனுக்கு போகும்போது உள்ளுக்குள்ள இருக்கிற முரணை சரிப்படுத்தல அப்படின்றதுனால அந்த ராஜாங்கமே அப்படி சிதறடைஞ்சு போகும்.
மோடி அப்படிதான் யோசிக்கிறாரு. ஒரு கிரைசிஸ் அதை நம்ம தேசிய லெவல்ல ஹேண்டில் பண்ணி ஆகணும். அப்ப பார்த்து இவங்க கூட நம்ம பகைச்சிக்க வேணாம், இப்போதைக்கு இணக்கமா போவோம். என்னதான் எவ்வளவுக்கு எவ்வளவு இணக்கமா போக முடியுமோ போயிட்டு நம்ம திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம். அட்லீஸ்ட் என்ஆர்சி வரைக்குமாவது சஸ்டெயின் பண்ணலாம் சுமூகமா அப்படிங்கிறது தான் மோடியோட கண்ணோட்டமா இருக்கு. அதனாலதான் இப்படி இந்த பக்கம் இவங்களுக்கு இருக்குது, அந்த பக்கம் அவங்க இருக்கிறதுன்னு போகுது. நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களுடைய கருத்துக்களை பதிந்தீங்க. ரொம்ப நன்றி.